ஆமாவா? எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? இந்த 17ஆம் தேதி வரைக்கும் தெய்வம் நம்ம நடத்தி வந்தார். சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. கை தட்டி, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல நான் உணர்ந்து அப்படியே ரசித்து பாடு. உம்மை போல சொல்ல வச்சுக்கோ, யாரும் இல்லையே இப்போது என் வாழ்விலே. ஏசையா இப்போது என் வாழ்விலே. கையை தட்டு. இப்போது என் வாழ்விலே ஏசையா. இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெய்வம் ஒரு தெய்வம் ஒரு ஆண்டவர். ஆமென். வரிகள் அப்படி உணர்ந்து நீங்கள் போதும் ஆண்டவர், யூ ஆர் எனஃப், குவைட் எனஃப், நீங்கள் மட்டும் போதும். ஆமென். நம்ம அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நம்மளோட மொக்க வச்சுட்டு போயிடுவோம், ஆனால் போடான்ற மாதிரி வெறுப்பாயிடும். ஆனால் அவர் மட்டும் இருந்தா. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே கீழே வசம் முடியுது, சேனையின் கர்த்தர் அவனோடு இருந்தார். சொல்லுங்க, தூங்குற அல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும். ஸ்ட்ரைட்டா ஆள போன அப்படியே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல செய்பவரே. மலை போல என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல் உருகிட செய்பவரே. கல்மணி போல காப்பவரே. வாயத்தது கைது நினைப்பவரே. கல்மணி போல காப்பவரே. உள்ளங்கையில் நினைப்பவரே. இப்போதும் வாழ்விலே ஏசையா, இப்போதும் வாழ்விலே இப்போதும் ஏசையா. நிறுத்திட்டு டோன்லாம் மாற்றணும், பரவாயில்ல சவுண்டு கொஞ்சம் வச்சுக்கோ, ரொம்ப பரவாயில்ல, சாதாரணமாக வாசி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பலவீன நேரம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பலவீனம் தெரியுமா? தொட்டதுக்கெல்லாம் அழுவோம், தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்குவோம், ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்கு, உடம்பு ரொம்ப. துணி துவைச்சா 3 நாள் ஏதுங்க இந்த வீசிக்கு வந்துட்டு இருந்தாக்க. ஆமே, கையெல்லாம் ஒட்டிச்சிட மாதிரி. ஒரு சில ட்ராவல் பண்ணாலே போதும், அவள் தான். ஆமேன். இந்த ஃபிசிக்கலாக வீக் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக நம்ம வீக்கு தான், ரொம்ப பலவீனமான ஆள் தான். ஆனாலும் பலவீனனை அவர் பலவானாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்று சொல்லு. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன். நிழல் போல, நிழல் போல வருபவரே. வாயத்திறந்து விலகாமல் காப்பவரே. நிழல் போல வருபவரே, விலகாமல் துணை நின்று ஆயத்தை பண்ண கொட்டா விடுங்க. ஒன்று
கையோடு அந்த பாட்டில் கொஞ்சம் கிட்ட வரணும். ஏசாப்பாங்க எப்படி வரணும்? கொஞ்சம் கிட்ட சொல்லுங்க. மலை போல துன்பம். துன்பம் இருக்கா? எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டம். அட எங்கள் அப்பா, இதெல்லாம் எப்படா தாண்டுறது, எப்படா தாண்டுறது, எப்படி இந்த பிள்ளையை கரை சேர்க்குது, எப்படி இந்த கடத்தை அடைப்பது, எப்போ இந்த வியாதியிலேருந்து விடுதலைப்படுவது, எப்படி இதை படிப்பது, எப்படி இதை ஜெயிப்பது, எப்படி வேலையை பிடிப்பது, எப்படி ஒரு அதிகாரத்தில் உட்காருவது, வாட் எவர், அதை பனி போல மாற்றக்கூடிய வல்லமையின் தேவனிடத்திலே உண்டு. ஆமென். எந்த நிலையில் வந்தாலும், போராட்டத்தில் வந்தாலும், கண்ணீரில் வந்தாலும், அடுத்த வழிக்கு என்னன்னு தெரியாமல் இருந்தாலும், உன் வேதனையும் கண்ணீரையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுகிட்டே உண்டு. ஹல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னிடத்திலே திரும்புங்கள். ஆண்டவர் என்னிடத்திலே திரும்புங்கள். டர்ன் டு மீ. இப்படி பார்த்துக்க, தேவனிடத்திலே திரும்புங்கள். ஹல்லேலூயா. நிறைய வாழ்வில் ஏன் வெற்றி இல்லை, ஒரு ஜெயம் இல்லை, அற்புதங்கள் நடக்கலை, ஏன் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மளால போக முடியல? நம்ம திரும்ப அவசியமானால் என்னிடத்திலே திரும்பு. ஆமென். இங்கே தான் ஆண்டவரே நீ காட்டின வழிதான், உண்மை விட்டா யாரும் இல்லை அப்படி சொல்லி நம் சொந்த வழியில போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், பாடுகள் நிமித்தம், வேதனை நிமித்தம் நம்ம ரூட்டை மாற்றிக்கிறோம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்ப அவசியமானால் என்னிடத்திலே திரும்பு. ஹல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் போகிறேன். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது, அங்கே ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளையவன். அப்போ இளையவன் தகப்பனை நோக்கி கேட்கிறான், தகப்பனே, இந்த ஆஸ்தியிலே எனக்கு வருகிற பங்கிலே நீ பிரித்து கொடும், நான் போய் சுயமாய் என்னுடைய ஞானத்தின்படி அறிவுபடி வாழ விரும்புகிறேன், இந்த ஆஸ்தி என்னிடத்திலே பிரித்து கொடு என்று அவன் கேட்கிறான். அல்லேலூயா. ஆமென். அவன் எப்படி கேட்டிருப்பான்? கட்டாயம் பண்ணியிருப்பான். சில பிள்ளைகள்லாம் ரொம்ப கட்டாயம் பண்ணும், போராடும், இது எனக்கு செய்யணும், நீ செஞ்சுதான் ஆகணும். இது போல் அவன் கட்டாயம் பண்ணியிருப்பான், போராடி இருப்பான். அப்பாவும் அவன் மேலே இருக்கிற அன்பினாலே அந்த காசெல்லாம் சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும். எந்த மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன், சபைக்கு வருகிற மனிதன் சபை ஐக்கியத்தை விடுகிறானோ, ஊழியக்காரனோடு ஐக்கியத்தை விடுகிறானோ, அவன் சத்துருவினாலே சீக்கிரம் வஞ்சிக்கப்படுவான். வசனம் சொல்கிறது, கூடார மறைவிலே நான் மறைத்து, உன் செட்டை நிழலே என்னை மறைத்து, உங்கள் பிரசனத்துக்கு கீழே என்னை வைத்து. இந்த சபை என்பது ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். யார் அந்த சபைக்குள்ளே அடங்கியிருக்கிறானோ அவனை ஏற்ற வேளையிலே தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறான். ஒரு போதகர் கீழவோ, ஒரு சபையின் கீழவோ, ஒரு உபதேசத்தின் கீழவோ ஒருவனால் அடங்கி இருக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு இந்த உலகத்தில் சில ஆபத்துகள்லாம் நிறைந்திருக்கிறது. இதைத்தான் இந்த கெட்ட குமாரன் என்று சொல்லுகிற ப்ராக்டிக்கல் சன் நமக்கு சொல்லி தருகிற சத்தியம் என்ன? அவன் தகப்பனை விட்டு பிரிந்து அவன் தூர தேசத்துக்கு போனான். அநேகர் சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் சபையோடு அங்கே ஐக்கியம் இருக்காது, ஊழியக்காரோட ஐக்கியம் இருக்காது, சபையுடைய நல்ல கெட்ட விஷயங்களை பங்கு பெற மாட்டார்கள். அவர்களுக்கும் சபைக்கும் துளி கூட சம்பந்தம் இருக்காது. அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? ஆவி இல்லாதவர்கள், பிரிந்து போகிற வசனம் சொல்லுகிறது. தேவ மக்களே, இவன் என்ன செய்தான்? பிரிந்து போகிறான். நீதிமொழிகள் 18:1 சொல்லுகிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். அவனுக்கு இந்த ஐக்கியம் பிடிக்கவில்லை, இந்த கட்டுப்பாடு பிடிக்கவில்லை, இந்த கடிந்து கொள்ளுதல் பிடிக்கவில்லை, இந்த உறவுகள் பிடிக்கவில்லை. அவன் வெளியே போகிறான். தேவ பிரசனத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு எந்த ஒரு மனிதன் விலகுகிறானோ அவன் வாழ்க்கையிலே பல இன்னல்களை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். இதை போலதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் பாதுகாப்பை விட்டு, கிறிஸ்துவனுடைய கண்டிப்பை விட்டு விலகி போனவன் கொஞ்ச நாள் சந்தோஷமாய் வாழுகிறான், மகிழ்ச்சியாய் வாழுகிறான். கொண்டு போன எல்லா பணத்தை என்ன பண்றான்? ஜாலியாக தண்ணியை போல செலவழிக்கிறான். ஏனென்றால் அவன் கஷ்டப்படவில்லை, அவன் உழைக்கவில்லை, அவன் சம்பாதிக்கவில்லை. யார் ஒருவருடைய உழைப்பு, யார் ஒருவருடைய சம்பாத்தியம், யார் ஒருவருடைய கஷ்டம் அவனுக்கு அது கஷ்டமாக தெரிவதில்லை. அவன் எப்படி வாழ்ந்தானாம்? அவன் துன்மார்க்கமாக வாழ்ந்தான். எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவின் உறவை விட்டு வெளியே போய் பாருங்கள், அவன் குடிகாரனாக, அடங்காதவனாக, போக்கிரியாக, அவன் பொல்லாதவனாக, தான் இஷ்டப்படி வாழ்கிறவனாக தான் இருப்பான். சபை அவனை திருத்துகிறது, நல்வழிப்படுத்துகிறது, சீர்பொருந்த பண்ணுகிறது. இந்த தகப்பனுடைய அன்பை விட்டு போன
இவன் எப்படி வாழ்ந்தான்? துன்மார்க்கமாக வாழ்ந்தான். துன்மார்க்கமாய் வாழுகிற என்ன செய்வார்கள்? குறைவுபட தொடங்குவார்கள். நீ சர்ச்சுக்கு வந்துட்ட, எருசலேமுக்குள்ள வந்துட்ட, தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட, நீ குறைவுபடாதபடிக்கு நீ எப்பவுமே செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்கள் எப்போது கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், சபையை நோக்கி பார்க்க வேண்டும், ஊழியக்கார வாயில் வார்த்தைகளை கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன் விடுதலை இல்லை? ஏன் அற்புதங்கள் இல்லை? ஆண்டவர் பக்கமாய் நாம் திரும்பாத பட்சத்திலே உலகத்தை பக்கமாய் திரும்பின பைபிளில் எத்தனையோ பேர் உண்டு. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து எங்களெல்லாம் விட்டு பிரிந்து போனான். நிறைய பேர் இந்த பிரபஞ்சத்தின் மேலே, இந்த உலகத்தின் மேலே ஒரு ஆசை, ஒரு மோகத்தினாலே ரட்சிப்பை இழந்து அவர்கள் விலகி ஓடுற மக்கள் எத்தனை பேர்? அழைப்பை பெற்றவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த உலகத்தை பக்கம் திரும்பி பார்க்கும் போது மந்தையை கைவிட்டு, குடும்பத்தை கைவிட்டு, அழைப்பை விட்டு, தரிசனத்தை விட்டு ஓடி போனவர் எத்தனையோ பேர். யோனா என்ற ஒரு மனிதன் தன் அழைப்பை விட்டு, தன் தரிசனத்தை விட்டு அவன் இஷ்டத்துக்கு ஓடி போனபடினாலே அவன் நிமித்தம் அந்த படகு, அந்த கப்பல் ஆடுகிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய பார்வை விட்டு விலகும் போது அவன் நிமித்தம் அவன் குடும்பங்கள் நஷ்டப்படும், அவன் நிமித்தம் குடும்பங்கள் வேதனை அனுபவிக்கும், அவன் நிமித்தம் அவன் குடும்பங்கள் அவமானத்துக்கு நேராய் தள்ளப்படும். அதனால்தான் நீ மனம் திரும்ப அவசியமாக இருந்தால் என்னிடத்திலே மனம் திரும்பு என்று இந்த வானத்தை பூமி படைத்த இறைவன் அவர் 2 கரத்தை நீட்டி மனு மக்களை அழைக்கிறான். தேவ மக்களே, உலகம் நல்லா தான் தெரியும், பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக தெரியும். உலகம் அங்கே மோசே குறித்து சொல்கிறது, உலகத்தினால் உண்டாகிற பாவத்திலே சந்தோஷப்படாமல், பாவம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குடிக்கிறவர்களுக்கு சந்தோஷம், விபச்சாரமான சந்தோஷம், இது இந்த உலகம் கொடுக்கிற சிற்றின்ப சந்தோஷம். அதனால்தான் உலகம் அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறது. உலக சிநேகத்தை சிக்கி தவிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறலாம் யாரு சர்வே சொல்லுது, 13-14 வயசுலேருந்து அங்கே 22-23 வயசு தான் மெஜாரிட்டியாக இருக்காங்களாம். அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க யார், அதை பார்க்குறவங்க யார், இந்த 14லேருந்து 21க்குள்ளே தான் அதை அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்களாம். அவங்க பார்க்குற நேரத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்? அவங்க விரும்புகிறது, அவங்க ஆசைப்படுகிறது, அந்த உலகம் அவங்களை கவரக்கூடிய பல நிகழ்ச்சிகள் அதே இருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய சீர்கட்டு போனதுக்கு என்ன? அவர்கள் உலகத்தை பக்கம் திரும்பினாலே. நீங்கள் ஆதியாகமம் 19 படிக்கும்போது லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணா? அவள் உலகத்தின் பக்கமாக திரும்பினாள். தேவன் பார்க்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பாவ பூமியாக அந்த சோதம் குமாராவின் பக்கமாய் திரும்பினபடினாலே அவள் உப்பு தூணாக மாறினாள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை பக்கமாக திரும்பி இந்த மகிமையின் கர்த்தரை பின்னுக்கு தழுகி அவர்கள் வாழ்க்கையில நஷ்டப்பட்டவர்கள் உண்டு. தேவ மக்களே, ஒருவேளை உங்கள் வாழ்வு உலகத்து பக்கமாய், பணத்தின் பக்கமாய், பேரின் பக்கமாய், புகழ் பக்கமாய் திரும்பி இருக்கும் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நீ கர்த்தர் பக்கம் திரும்பினால் வசனம் சொல்லுகிறது, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப. ஒருத்தருடைய பேரை பெருமைப்படுத்தவர் கர்த்தர் தான். அதனாலே நீங்கள் மனம் திரும்ப அவசியமானால் அவரிடத்திலே, கர்த்தரிடத்தை திரும்புங்கள். இவன் என்ன செய்தான்? துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். அவனை கேட்பார் இல்லை, மேய்ப்பார் இல்லை, கண்டிப்பார் இல்லை, உணர்த்துவார் இல்லை. தானே ராஜா, தானே மந்திரியாக இருந்தான். அவன் கொண்டு போன பணத்தை எல்லாம் செலவழித்தான். அவன் குறைவிட தொடங்கினான். ஒன்றுமில்லாதவனாக மாறினான். நிராயுதபாணியாக மாறினான். அவன் விழுத்துவதற்கு உடை இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவ்வளோ செல்வ சீமானாக அதிகாரத்தோடு வாழ்ந்தவன், ஆசிரியத்தோடு வாழ்ந்தவன். அந்த தகப்பனுடைய அன்பை விட்டு வெளியே போனவுடனே அவன் குறைவுபட்டவனாய், அவமானப்படுத்தப்பட்டவனாய், ஒன்றுமில்லாதவனாய், தேவை மிகுதியானவனாய் அவனை காணப்படுகிறான். ஒரு சிலருக்கெல்லாம் பட்டா பேருக்கு தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? பட்டா பேருக்கு ஒரு சிலருக்கு பட்டா கூட புத்தி வராது. என்னதான் பட்டாலும் அவங்களுக்கு புத்தி, என்ன அடி மேலே அடி உத மேலே விழுந்தாலும் புத்தி வராது. அதை தான் அங்கே பைபிள் சொல்லுது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் அங்கே 1-2 வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அங்கே என்ன சொல்லுது? அதுக்கு முன்னாடி எரேமியா தீர்க்க புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. எரேமியா தீர்க்க புத்தகத்திலே அங்கே 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெல்ல தெளிவாக படிங்க. சீக்கிரம் வருவர். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையா, ஆனாலும் இஸ்ரவேலராகிய இந்த ஜனம்
என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? எதை பிடிச்சிருக்காங்களா? கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறது என்ன? திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்த நியாயத்தை உண்மையை பேசவில்லை. கேட்குற, நாங்கள் என்ன ஊரில் இல்லாத பெருசாக செஞ்சிட்டோம், அவன் செஞ்சதை விட நான் பரவாயில்ல, இவன் செஞ்சதை விட பரவாயில்ல என்று யதார்த்தம் பேசுகிறார்கள். தங்கள் பொல்லாப்பை நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறதும், ஒரு நான் செஞ்ச தப்புக்காக மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை. நான் செஞ்சது கரெக்ட் தான். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? விழுந்தவன் எழுந்திருத்துக்க இல்லையா? விழுந்துட்ட, எழுந்துக்க மாட்டியா? வழி தப்பி போடுவேன், திரும்பி வரமாட்டியா? இன்னுமோ வழி தப்பி போவேன். இன்னைக்கு அநேக வாழ்விலே ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை? வழி தப்பி போனவர்கள் கவனி திரும்புகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், இந்த கெட்ட குமார வாழ்க்கையிலே அவன் வழி தப்பி போனான், கிறிஸ்து வழியை விட்டு விலகி போனான், நீதி வழியை விட்டு விலகி போனான். அதுதான் எபிரேயர் நிருபம், நீங்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்தா படிங்க. எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 6:6 படித்து பாருங்கள். அங்கே இப்படிப்பட்ட ஒரு வசனம் எழுதியிருக்கும். என்ன சொல்லி பாருங்க, அங்க மறுதலித்து போனவர்கள், மறுதலித்து இந்த உலகத்தை நேசித்து இந்த சத்தியத்தை உபதேசத்தை இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு விலகி போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காலம். அவர்கள் மறுதலித்து போனவர்கள், இந்த சத்தியத்தை உபதேசத்தை மறுதலித்து போனவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீங்க நீதிமொழி 29:1 படிச்சா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு என்னதான் திட்டினாலும் அடிபட்டாலும் அவமானப்பட்டாலும் தான் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன், தன் கழுத்தை தன் பிடரியை கடினப்படுத்த, பிடரினா கழுத்து, இந்த கழுத்தை தாழ்ந்து சகித்து கொண்டு விட்டு கொடுக்காதவர்கள், தன் இதயத்தை தன் கழுத்தை கடினப்படுத்துகிறவர்கள் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவார்கள். இன்னும் உன்னை தாழ்த்தவில்லை, இன்னும் நீ மனம் திரும்பவில்லை என்றால் உதவி இல்லை. இந்த கெட்ட குமாரன் என்ன செய்தான்? தன் இஷ்டத்துக்கு ஜீவித்து தன் மனமோன போக்கிலே வாழ்ந்து தன் ஆசிகளெல்லாம் இழந்து தன் மேன்மையெல்லாம் இழந்து கனத்தையெல்லாம் இழந்து அவன் குறைவுபடுகிற பொழுது, சரி வேலை செய்யலான்ட்டு போறான். வேலை செய்யலான்ட்டு பக்கத்து ஊரில் போனால் அவன் ட்ரெஸ்ஸு, அவன் தோட்டம், அவனோட கேட்டகரிக்கு அவனுக்கு வர வேண்டிய அந்த வேலை என்ன தெரியுமா? பன்றிகளை மேய்க்கிற வேலை. என்ன வேலை? பன்றிகளை மேலே. அவன் கொடுக்குற சாப்பாடு அவனுக்கு போதவில்லை. பன்றி தின்னுகிற தவிட்டை தின்னலாம் என்று பார்த்தா ஆசையாக இருந்தானா, அதுக்குள்ள அந்த பண்ணி தின்னுருது. ஆமே, குறைபடுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான், நிந்திக்கப்படுகிறான். அப்படிதான் அவன் வசனம் சொல்கிறது, அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டு போகும்படியாய் அவன் முயற்சிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த போது. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த புத்தி தெளிவில்லாதனால்தான் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. தான் யார் என்ற புத்தி, இயேசு எதற்காக அழைத்தார் என்ற புத்தி, ஏன் ஞானஸ்தானை கொடுத்தார் என்ற புத்தி, ஏன் அபிஷேகித்தார் என்ற புத்தி, சபையில் என்னை எங்க வைத்தார் என்ற புத்தி இல்லாதபடினால்தான் இன்னைக்கு என் ஜனம் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அறிவை வெறுத்தார்கள், தெரிந்து கொள்ளுதலை கேளாமலே போனார்கள். புத்தி தன்னை உடையவனுக்கு ஜீவன் என்று எழுதப்படுகிறது. யாருக்கு அந்த புத்தி இருக்கிறதோ அது ஜீவன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நானே புத்தி என்கிறார். கடவுள் வார்த்தை அதுதான் புத்தி. யாருக்குள்ள அந்த புத்தி இருக்கிறதோ அந்த புத்தி உள்ளவனுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது. புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். ஆமே, நீதிமொழிகள் 14:1 படிக்கும் போது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். யாரு புத்தியா? ஒரு பெண்ணு புத்தியா இருக்கிறாள், பக்தியா இருக்கிறாள் என்றால் முதல்ல அவன் வீடு பார்க்கலாம். என்ன வீடு? சரீரமான வீடு. இந்த சரீரமான வீடை அவன் தூய்மையாக வைத்துக் கொள்வான்.
பரிசுத்தமாக வைத்துக் கொள்வான். இது கரைபடாது பார்த்துக் கொள்வான். பார்க்கிறவருக்கு இந்த வீடு தேவாலயமாக வைத்துக் கொள்வான். இன்னைக்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் சிகரெட் பிடிக்கிறார்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், பாவமாக வாடுகிற ஆன்ஸ் போடுகிறார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே அந்த புத்தி இல்லை. நான் தேவனால் மீட்கப்பட்டவன், நான் தேவனால் விடுவிக்கப்பட்டவன், இயேசு ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை போடுவதற்கு போராடவல்ல, என்னுடைய சண்டை ஆவிகளோடு என்ற புத்தி அவர்களுக்கு இருக்கும். அதைத்தான் புத்தி உள்ள ஸ்திரீ அவள் தன் வீடை கட்டு. இரண்டாவது, அவள் வாழுகிற வீடை கட்டுகிறாள். அவள் வாழுகிற வீடை கட்டுகிறாள். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தால் என்னென்ன பொருள் எங்க இருக்கு அங்கே இருக்கும். ஆமென். ஒரு பெண் குடும்பத்தை நடத்துகிற பெண் புத்தியா இருந்தால் அவள் எப்படி வாழ்வாள், எப்படி ஒரு குறைபடாத காரியங்களை அவள் கரை சரியாக செய்து கொண்டிருப்பாள். ஒரு பொருள் தீர்ந்த பிறகு சொல்வாள். ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீ அந்த வீட்டை சரியாய் கட்ட ஆரம்பிக்கிறாள். ஆமென். எந்தெந்த பொருள் எங்க இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு புத்தி இருந்தால், அபிஷேகம் இருந்தால், அவள் வீடு சாதாரணமாக துவங்கியிருந்தாலும் அது வசதியான வீடாக மாறும். அறிவில்லாத பிள்ளைகளை அறிவாளி பிள்ளைகளை மாற்றுகிறார். தைரியம் இல்லாதவர்களை தைரியமுள்ளை மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அவளுக்கு இறைவன் தருகிற புத்தி, நானே புத்தி, கடவுளுடைய புத்தி. அதனால்தான் அவன் புத்தி தெரியாத வரைக்கும் அவன் நஷ்டப்பட்டான், கஷ்டப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், நிந்திக்கப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த புத்தி வசனம் சொல்லுது. எபேசியர் 4:18 அவருடைய புத்தியிலே அந்தகாரப்பட்டு, அநேகருடைய புத்தி அந்தகாரப்பட்டு பாவத்தின் வஞ்சனையால் சிக்குண்டு எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற அறிவு இல்லை. ஒரு வீட்டுக்கு போ, ஒரு சில பெண்களை பார்த்து நல்லா மேக்கப் பண்ணிக்கும், மூஞ்ச மட்டும் நல்லா கழுவிக்கும், உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கும். ஆமே, நல்ல பவுடர் மேக்கப்லாம் பூசிக்கும். அந்த வீட்டை போய் பாரு, அழுக்கு துணியாகவும் கேவலமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு இவளால் என்ன வசனம் நீதிமொழி 31 படித்து பார்த்தீங்கன்னா, அவள் விளக்கு அணையாது இருக்கிறாள், அவள் கைப்பட வேலை செய்கிறாள், அவளுடைய பிள்ளைகள் எழுப்பி பாக்கியவதி என்கிறார்கள், அவருடைய புருஷன் சங்கத்தார் முன்பாக நிற்கும் போது அவன் ஞானவனாக இருக்கிறான். எப்போ ஒரு பெண் புத்தியாக இருக்கும். ராத்திரியும் பகலும் சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஒரு வீட்டிலே வாசமாக இருக்கிறத விட வனாந்திரத்துக்கு போனது, வீட்டுக்கு மூளையில் போனது. ஆமே. அப்போ நீ எந்த மாதிரி பெண்ணாக இருக்கிற, எந்த மாதிரி பெண்ணாக நீ வாழ்கிற. அல்லேலூயா. அதே நீதிமொழிக்கு நீங்க 19ஆம் அதிகாரத்தை நீ படிக்கும் போது அங்க இப்படி சொல்கிறது. 14ஆம் வசனத்திலே புத்தி உள்ள ஸ்திரீயோ, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு. இங்கே ஒரு மனைவி புத்தி உள்ளவளாக இருந்தால் அது கடவுள் கொடுக்கிற ஒரு வரம், கடவுள் கொடுக்கிற கிருபை. அதுதான் வேதம் கேட்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மனைவி, அதுக்கு இன்னொரு பேரு குணசாலியான ஸ்திரீ, தன் புருஷனுக்கு எப்படி காலாமோ கிரீடமாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ புத்தி தன்னை உடையவனுக்கு அது ஜீவனாக இருக்கிறது. ஆண்டவர் புத்தியை தெளியணும் எதிர்பார்க்கிறார். ஏன் புத்தி தெளியணும்? புத்தி யாருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு பேய் பிடிக்கும். புத்தி சரியில்லைன்னா பேய் பிடிக்கும். என்ன பாஸ்டர் சொல்லிட்டீங்க? பேய் பிடிக்கும். 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெளிந்த புத்தியாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விடுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்றானா? சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. உங்க புத்தி கலங்கி போயிருக்க கூடாது, புத்தி அந்தகாரப்படக்கூடாது. உங்க புத்தியில என்ன இருக்கணும்? மதினமான பேச்சு இருக்கக்கூடாது. சில பேசும்போது கண்டுபிடிக்கலாம், இது பைத்தியம், இது முட்டாளன். அவங்க பேச்சில் தெரியும். நீதிமொழி இப்படிதான் சொல்லுது. 2 தீமோத்தேயு 1 சொல்லுது, தெளிந்த புத்தியா இருங்கள். என்ன புத்தியா இருங்க? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் தெளிந்த புத்தி உள்ள ஒரு கிளியர் மைண்டு இருக்குதா? கிளியர் மைண்ட் இருக்கா? இப்போ நான் என் சாட்சி சொன்னால் ஒரு சில கஷ்டமாக இருக்கும். இயேசு அழைச்ச உடனே எனக்கு தெளிந்த புத்தி இருந்தது. என் வேலை எது? இறை பணியை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இதுக்காக தான் இயேசு அழைத்தார். நிறைய பேருக்கு அந்த புத்தியில் அந்தகாரப்பட்டதுனால, புத்தி கலங்கி போனதுனால, உலகம் புத்தியில் கலந்து விட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பாருங்க, அவன் தகப்பனை விட்டு வந்த உடனே புத்தி ஃபுல்லாக உலகம் இருந்துச்சு, மாம்சம் இருந்துச்சு, புத்தியில அந்தகாரம் இருந்துச்சு, சொத்து போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு. இப்போ அவன் புத்தி தெளிந்த உடனே அவன் என்ன பண்ணானா? தகப்பன் வீட்டை அவன் நினைத்தான். டர்ன் டு பேக், மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். ஒருவன் உண்மையாக மனம் திரும்பினால்
இறைவன் பக்கம் மனம் திரும்பினால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பேச போறேன். நீங்க இயேசு பக்கம் மனம் திரும்பினால் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து, பாவத்தை விட்டு வேறு பிரிந்து, உலக சிற்று விட்டு வேறு பிரிந்து, இயேசுவே நீ காட்டுகிற வழியில் நான் செல்வேன் என்று யார் அவர் பக்கமாய் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் யதார்த்தத்தையும் அவர் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். புத்தி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்? இங்கே பைபிளை படிச்சு நிறைய வசனத்தை நான் படிச்சுட்டே இருந்தேன். இந்த புத்தியை பற்றி நிறைய படிச்சுட்டே இருந்தேன். இந்த புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவன். நீ ஏசாயா 5, ஏன்னா இங்கே வசனம் படிக்க தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. வசனம் எல்லாம் திவ்யாலாம் வாய முடியுங்க. நீங்கள் டிகிரி தானே படிச்சுக்கிறீங்க, பைபிள் படிக்க வருதா? தக்கா புக்கான்னு படித்தா வசனம் சொல்ல முடியல. சொல்லும் போது டக்கு டக்குன்னு எடுத்து படிக்கணும். அங்கே ஏசாயா 5:2 படித்து பாருங்க. சாரி, 21 தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தன் பார்வைக்கு ஞானிகளும் தன் எண்ணத்திலே புத்திமானாயிருக்கிற நிறைய பேருக்கு அவங்க பார்வைக்கு ஞானிகளாயிருக்கிறது. அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அங்க இப்படி சொல்லுகிற 5ஆம் வசனம் என்னவா? உன் சுய புத்தி மேல் நீ சாயாமல், உன் சுய புத்தி மேலே நீ சாயாமல், தன் பார்வைக்கு ஞானியாக எண்ணாமல். இவன் என்ன பண்ணா? தன் சுய புத்தி மேலே சாய்ந்தான், தன் பார்வைக்கு ஞானியாக இருந்தான். நிறைய பேர் கவனி, உருப்படாமல் போனதுக்கு என்ன காரணம்? சுய புத்தி மேல் சாய்ந்து. யோனா உருப்படாமல் போனதுக்கு என்ன காரணம்? தேவா அந்த பிரபஞ்சத்து மேல ஆசைக்கு காரணம் என்ன? யூதாஸ் இந்த பிரபஞ்சத்து ஆசை காரணம் என்ன? தன் சுய புத்தி மேலே சாய்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய புத்தி, கர்த்தருடைய வார்த்தை அது கண்களை தெளிவிக்கிறதும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இதனுடைய வார்த்தை ஒருத்தருக்குள்ளே இருக்கும் என்றால் அவன் புத்தி தெளிவாக இருக்கும். நீதிமொழிகள் சங்கீதம் 19 படிச்சீங்கன்னா தெரியும், அது புத்தியை தெளிவு. ஏசப்பா வார்த்தை உனக்குள் இருந்தா உன் புத்தி அந்தகாரப்பட்டு போகாது, அது தெளிந்த புத்தியாக மாறும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள். நீதிமன்ற 4:13 சொல்லுது, புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை விட்டு விலகி போகாதே. யார் அந்த புத்தியாக தேவனை உறுதியாக பற்றிக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு என்ன நடக்கிறது? அதே வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளே, புத்தியை கேளாதினாலே, நீதிமொழிகளில் 5 சொல்லு, புத்தியை கேளாதினாலே மடிந்து. நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், ஏன்னா ஜபத்துக்கு வரல, சர்ச்சுக்கு வரல, போ, இயேசுகிட்ட வரலையே, பல்ல காட்டுவான், போ. வழியில் பார்த்தேன், ஏன்னு சிரிச்சான். இயேசுகிட்ட போற புத்தியை கேளாதினாலே மடிந்து. நீங்கள் அநேகருக்கு அவங்களை அட்வைஸ் பண்ண முடியாது, புத்தி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறார்கள். கேட்குதாமா? கவனி, தங்கள் பார்வைக்கு புத்தி சொன்னால் கேட்க மாட்டான். அவமானப்படும் போது, அசிங்கப்படும் போது தான் அதனுடைய விளக்கங்கள் அவங்களுக்கு புரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நீதிமொழிகள் 12:8 எனக்காக படிக்க நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதிமொழிகள் 12:8 இப்படி வசனம் சொல்லுது. நிறைய பேர் என்னை புகழ மாட்டுறாங்க, எனக்கு மதிக்க மாட்டுறாங்க, எனக்கு வணங்க வைக்க மாட்டுறாங்க, அவங்க என்னை கூப்பிட மாட்டுறாங்க, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மரியாதை எதிர்பார்ப்பான், கணத்தை எதிர்பார்ப்பான். வசனம் என்ன சொல்லுது? புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். உன் புத்தி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க புகழ்ச்சி. ஆமாவா? மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் கல்ல கவடியில் கட்டுறதுக்கு சமம். ஒரு குண்டிகொள்ள ஓங்கி வச்சிருந்தா எங்க அடிக்க யாரும் அடிக்கணும்னு தெரியாது. ஆமாவா? நீ கவடியில் கல் வச்சிருக்கிற விட்டா யார் மேலே அடிக்கும்? முட்டாள்கிட்ட மரியாதை கொடுத்தா, கணம் கொடுத்தா, அப்படிதான். அதுதான் சொல்லுது, என்னவா தன் புத்திக்கு தக்கதாய் உன்னை என்ன மனுஷன் புகழ்றானோ, உன்னை வாசப்படியோடு வச்சிருக்கான நீ அவ்வளோதான், உன்னை வர்றாண்டோட வச்சிருக்கான நீ அவ்வளோதான், உன்னை பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்றான் நீ அவ்வளோதான். உன் புத்தி எப்படியோ அப்படிதான் உனக்கு புகழ்ச்சி. அதுதான் புத்தி தெளிவாக இருக்கணும். புத்தியிலே அந்தகாரக்கூடாது, தெளிந்த புத்தி இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் பாரு, அவன் புத்தி தெளிந்து அவன் என்ன பண்ணான்? அவன் தகப்பன் வீட்டை நினைத்தான். நீ புத்தி தெரியாத வரைக்கும் சச்சை நினைக்க மாட்டேன், பாஸ்டர் நினைக்க மாட்டேன். நமக்காக ஜெபிக்கிறவங்க, நம்ம பரலோகத்தை கொண்டு சேர்க்கிறவங்க, நம்ம ஆசீர்வாதத்தை இவங்க தான் காரணம்.
நீங்க பாஸ்டர் ஒரு எதிரியாவே பார்க்கறனா இருக்கான். ஏன் தெரியுமா? புத்தியிலே அந்தகாரப்பற்று. ஆமே. கர்த்தர் சொல்றார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவன் புத்தி அந்தகாரம் அடைகிற வரைக்கும், புத்தியிலே பாவம் இருக்கிற வரைக்கும், புத்தி இருளடைந்த வரைக்கும் அவன் தகப்பன் வீட்டை வெறுத்தவனாக இருந்தான். குறைபட்ட போது அவன் நடந்த ஒரு சம்பவம், அவன் புத்தி தெளிந்து. இப்ப படிங்க 19 லூக்கா 15ஆம் அதிகாரம் 19 வசனத்தை படிங்க. நான் பாத்திரன் அல்ல. எத்தனை வசனம் படிக்கிற? 18 17 சாரி 17. அவன் புத்தி தெளிந்த போது he realized himself what he have. நீ புத்தி தெளிஞ்சானா உங்ககிட்ட என்ன தெரியும். இல்லைன்னா உன்னை பெரிய சூரனா நினச்சிக்குவேன், பெரிய அறிவாளி நினச்சிக்குவேன், பெரிய ஞானியா நினச்சிக்குவேன். உன் புத்தி தெரியாத வரைக்கும் உன் சரக்கு உனக்கு அப்பதான் தெரியும். ஆமாவா? நிறைய பேருக்கு புத்தியில அந்தகாரப்பட்டதுலாம் அவங்க போது தகுதிக்கு மிஞ்சி தன் என்றது. அதுதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிச்சு பாருங்களேன். அங்க என்ன சொல்றது பாருங்க வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதவனாய் இருந்தும் தன்னை ஒரு, நான் இல்லைன்னா அவள் தாங்க, தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். ஆண்டவரே நான் இல்லைனா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், பூனை கண்ணை மூடிட்டா அது பூலோகமே இருண்டு போயிடுமா. என்னங்க? பூனை கண்ணை முடிச்சு பாருங்க, இந்த உலகமே இருண்டு போச்சு. சில நினப்பு அப்படித்தான். தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே எப்படிக்கானா அவன் வஞ்சிக்கிறனா இருப்பான். ஸ்தாவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது. ஆமேன்னு சொல்லுங்க. மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டா. நீங்க உங்களை குறித்து ரொம்ப ஒரு சுப்ரீமா என்ன வேண்டாம். எப்போ நீ ரியலைஸ் பண்ணுவேன், நான் ஒன்றும் இல்லை, ஒரு டம்மி பீஸு, என்கிட்ட சரக்கு இல்லை, என்கிட்ட விஷயம் இல்லை, என்கிட்ட பக்தி இல்லை, என்கிட்ட புத்தி இல்லை. எப்போ தெரியுமா? உன் புத்தி தெளியும் போது தான் நீ ரியலைஸ் பண்ணுவேன். அவன் புத்தி தெளிந்த போது பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் யோசிக்கணும், என்னால் என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கோ குடும்பத்திற்கோ என்ன நன்மை உண்டாயிருக்கிறது? என்னால் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள்? என்னால் எத்தனை பேர் ஆசிரியக்கப்பட்டிருக்கிறார்கள்? என்னுடைய செய்கையினால எத்தனை பேர் மகிழ்கிறார்கள்? நான் செய்கிற காரியங்களை தேவன் ஆசிரித்திருக்கிறாரா? நீ எப்போ தெரியுமா உணர்வ? உன் புத்தி தெளிவாக இருந்தாதான். ஆமே, அவன் உணர்ந்தான். எப்போ உணர்ந்தான்? எல்லாத்தையும் இழந்த பேர் உணர்ந்தான். அவன் புத்தி தெளிந்து அவன் என்ன பண்ணணும்? 17 வசனம். தன் தகப்பன் வீட்டை அவன் நினைத்தான். ஆமே, ஹல்லேலூயா. எப்படி நினைக்கிறான் படிங்க. 17 படிச்சுட்டு வாங்க. அவன் புத்தி தெளிந்த பொழுது இப்பதான் ரியலைஸ் பண்றான், நம்ம அப்பா வீட்டில் வேலை செய்யறவனே என்ன பண்றான்? பூர்த்தியாக சாப்பிடுகிறார். நம்ம எதுக்கடா இங்கே வந்து கஷ்டப்படணும்? எதுக்கு வந்து பண்ணி மேய்க்கணும்? எதுக்கு ஒரு தவுட்டுக்காக வேலை செய்யணும்? எதுக்கு அவங்க கொடுக்க குறையான சாப்பாடை சாப்பிடணும்? ரியலைஸ். உங்களுக்கு உணர்வுதா பாருங்க. நீங்கள் உணர்றீங்க, ஏன் நம்ம வீட்டு இன்னும் வறுமை, இன்னும் தரித்திரம், இன்னும் நான் உழைக்கல, நான் சம்பாதிக்கலை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அறிவில்லை, எனக்கு ஞானம் இல்லை, அதனால்தான் என் வீடு இன்னும் குறைவாகவே இருக்கிறது. ஏன்னா ஆமை நிலையில் வருதா பத்தியா? ஆமே, அல்லேலூயா. உழைக்கிறவர்கள் எந்த வீட்டில் அந்த வீடு வளர ஆரம்பிக்கிறது. திங்கிறவர்கள் அதிகமாக இருப்பாங்க. சர்வே சொல்லுது 100ல் 20 பேர் தான் உழைக்கிறானா, 80 பேர் உட்காந்து தின்னுக்கிறாங்க. அவ்வளோங்க. ஒரு சர்ச்சினா கூட 100 பேர்னா 20 பேர் தான் சர்ச்சைக்காக காணி கொடுப்பான், சபைக்காக உழைப்பான், ஆச்சமாக்களை ஆதாயம் பண்ணுவான். ஒரு வீடுனா கூட அப்படி தான், ஒருத்த சம்பாதிப்பான், மற்றெல்லாம் உட்காந்து தின்னுட்டு இருக்கும். ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் நம்மளுக்கு என் புத்தி தெளிந்த போதுதான் அவன் ரியலைஸ் பண்றான், என் அப்பா வீட்டில் எல்லாரும் எப்படி சாப்பிட்றாங்களாம்? பூர்த்தியாக சாப்பிடுகிறார்கள், நானோ பசினால் சாகிறேன்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவருங்க he realized himself, that is my mistake, that is my fault, that is my sin. அவன் உணர்றான், என்னுடைய தவறு தான், என் பாவம் தான், என்னுடைய குற்றம் தான் இவ்வளோ குறைவுக்கு காரணம். எப்போ தெரியுமா? உன் புத்தி தெரியும் போது தான் உண்மையான நிலை உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து அப்படியே உட்காரம், அப்படியே போவான், வாதிக்காது, மனசு வாதிக்கணும். ஐயோ நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அடிச்சிட்டேன், திட்டேன், திமிரா இருந்துட்டேன், நான் வந்து இவனை பாவம் பண்ணிட்டேன். அந்த உணர்வு யாருக்கு வருதோ அவன் சொல்ல, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம், கடவுளுக்கு விரோதமாகவும் என் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், கவனி, பாவம் செய்தேன் என்று அவன் பாவ அறிக்கை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. எப்போ வந்து புத்தி தெளிதோ, முதல்ல அவன் உணர ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது, தன்னுடைய நிலைமைக்கு காரணம் யார் என்று அவன் ஒப்புக்கொள்ளவே மாட்டான். தன் பிழையை உணர்கிறவன் யார்? தன் தவறை உணர்கிறவன் யார்? தன் பாவத்தை உணர்கிறவன் யார்? சொல்லுது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? மறைமுகமான குற்றத்திற்கும் துணிகரமான பாவத்துக்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறான். உங்களுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் தெரியுதா? இதனால தான் ஆசீர்வாதம் தடைப்படுது, இதனால தான் முன்னேற முடியல, இதனால தான் அற்புதம் நடக்கல. ஒரு உணர்வு வந்த உடனே நீ மனம் திரும்பி, தேவனே உமக்கு விரோதமாக இந்த மனிதனுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று நீங்கள் பாவ அறிக்கை செய்யும்போது தான் he started to bless. அவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் துவங்குகிறார். ஆசீர்வாதத்துக்கு இதுதான் தடையாக இருக்கிறது, உயர்வுக்கு தான் தடையாக இருக்கிறது. எது? நம்ம இது தப்பே இல்லை, இது என்ன ஒரு பெரிய தப்பு, இது என்ன ஒரு பாவமா என்று நாம் பாவத்துக்கு ஒரு சப்பக்கட்டு பூசி மொழுகிறனால்தான் வாழ்க்கையிலே வெற்றியும் ஆசீர்வாதமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே படிச்சுட்டு வாங்க. இனிமேல் உடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, கூலிக்காரர்களை ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று இப்போ ரியலைஸ் பண்றான். இஸ் நாட் worthy to deserve to அந்த போஸ்டிங் போய் நிற்கிறதுக்கு, தகுதிக்கு போய் நிற்கிறதுக்கு அவன் தகுதி இல்லை. அப்போ உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன பண்ண? அடுத்தது எழுந்து நீ என்ன பண்ணும்? தீர்மானிக்கிறதுல முக்கியம் இல்லை, அதை செயல்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கேட்குதா தம்பி? செயல்படுத்தணும். ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், தர மாட்டார். இதெல்லாம் இருக்கணும். புத்தி தெளிவதுக்கு என்ன அடையாளம்? உணரணும், உன் கண்டிஷனை உணரணும், உனக்கு என்ன இருக்குன்னு உணரணும், இந்த மிஸ்டேக் யாராலும் உணரணும். அதுக்கு மாத்திரம் இல்லை, அவன் எழுந்தான், இருக்கிற நிலையிட்டு எழுந்தான். நீ எங்கே உட்காண்டிருக்கியோ, ஒரு தரித்திரமான பாவமான சாபமான கூட்டத்தை விட்டு, ஜனங்களை விட்டு நீ எழுந்துக்கிறணும். பரியாசக்கார உட்காரத்தில் உட்காரக்கூடாது. உட்காந்து ரோட்டில் பரியாசம் பண்ணிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு ராத்திரி பகலும் அப்படியே தின்னு இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறிகள் பெருத்து போனாருங்க. அது காஞ்சேரி மூடுமா, சோம்பேறியின் வயலை காஞ்சேரி மூடுமா. ஆமே. அப்போ அந்த இடத்த விட்டு பரியாசக்கார விட்டு எழுதுக்கணும். நீ எழுப்பினாதான் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அங்கே எபேசியர் 5:14 சொல்லி, தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கும்படியா செய்வார். ஏன் ஒரு ஷைன் ஆகலை? ஏன் ஆசீர்வாதத்தை பெறலை? ஏன் வெற்றியை பெறலை? நீ இன்னும் எங்கதான் உட்காந்துருக்க? அந்த குறை பேசுகிற இடத்துல, குறைபட்ட இடத்துல, உன்னை குற்றம் சாட்டுகிற இடத்துல, உன்னை புறம்பாக்குற இடத்துல, உன்னை புறம் தள்ளுகிற இடத்துல, உன்னை அற்பமாய் என்ற இடத்துல நீ இன்னும் அங்கே உட்காரதுனால்தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. அவன் எழுந்தான். தகப்பன் வீட்டுக்கு போக, நீ ஜெபம் பண்ற இடத்துக்கு போக, வசனத்தை கேட்கிற இடத்துக்கு போக, எப்போ நீ முயற்சிக்கிறாயோ, blessing will be yours. ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாக, அற்புதங்கள் உங்களுடையதாக மாறும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போகும்போது அங்கே 4 விதமான பிளஸ்ஸிங்ஸ் அவனுக்காக காத்திருந்தது, 5 விதமான பிளஸ்ஸிங் காத்திருந்தது. நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசுடைய அன்பு கிட்ட நீங்கள் போய் பாருங்க. அதே லூக்கா 15:1 படித்து வந்தீங்கன்னா, காணாமல் போன 99 ஆட்டை விட ஒரு ஆட்டு மேலே தேவனுக்கு கவனமாக இருந்த, நீ தான் அந்த ஒரு ஆடு என்று மறந்து போகக்கூடாது. நீ சபையில் உட்காந்துருக்க, ஆனால் வாழ்க்கை சபைக்கு வெளியே இருக்கிறது. ஆமென். கையில் பைபிள் வைத்திருக்கிற, பைபிளுடைய அந்த உபதேசத்துக்கு நீ தூரமானவனாக இருக்கிற, நீ தேவன் பக்கம் திரும்புவாய் என்றால்
தேவன் பக்கம் திரும்புவாய் என்றால் அங்கே காணாமல் போன என் மகன் என்னை கண்டுகொள்ளும்படியாய் வந்தான் என்று இயேசு உன்னை நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவன் சபை பக்கமாய் திரும்புகிறான், தேவன் பக்கமாய் திரும்புகிறான். இந்த பிராக்டிக்கல் சன் அவன் தன் தகப்பன் பக்கமாய் திரும்புகிறான். அல்லேலூயா. அன்புள்ள இறைவன், உன்னை மன்னிக்கிற இறைவன், உன் பாவத்தை மன்னிக்கிற இறைவன் உன்னை மீண்டும் அதே ஸ்தானத்திலே ஆமோஸ் 9:12 சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து. ஒருவேளை நீ விழுந்து போயிருக்கலாம், இடறி போயிருக்கலாம், அநேகருக்கு வேதனை உண்டாக்குற ஆளா இருக்கலாம். ஆனால் தேவனிடத்திலே நீ மனம் திரும்புவாய் என்றால், தேவனை நோக்கி பார்ப்பாய் என்றால், அவர் மீண்டும் உன்னை கையில் எடுக்க வல்லவராயிருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்பை அடைத்து அது பழுதானங்களை சீர்படுத்தி அதை முன்பு இருந்தது போல அதை நான் நிலைநிறுத்துவேன். கையை தட்டை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் அவ்வளவு அன்புள்ள தேவனாய், அவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய். நீ அவரிடத்திலே மனம் திரும்ப நீ அவசியமானால் நீ மனம் திரும்பு. அவர் இரக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திலே போனான். படிச்சுட்டே வாங்க. வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது, தட்ஸ் மீன் வாட்? வாட்சிங் அண்ட் வெயிட்டிங். The God watching and waiting. நம்முடைய இறைவன், நம்முடைய தகப்பன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். சர்ச் பாஸ்டராக நாங்கள் என்ன தெரியுமா, எடி பார்ப்போம். என்ன அந்த சிஸ்டர் வரல, என்ன அந்த பிரதர் வரல, இப்போ வந்துருவாங்களா, அப்போ வந்துருவாங்களா. நீங்க சபைக்கு வருவதை போதகராக நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். வசனத்தை கேட்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்படும். ஆஸ் எ போதகனாய் நான் எதிர்பார்க்கிற போல பரம தகப்பனும் உங்க வருகைக்காய் காத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளை இன்னைக்கு வந்துருவானா, என் பிள்ளை இன்னைக்கு வந்துருமா, என் பொண்ணு இன்னைக்கு வந்துருமா. He is waiting for us. அவர் நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. நீ சபைக்கு வரணும், நீ பாடணும், நீ சாட்சியா வாழணும், நீ பக்தியா வாழணும் என்பதை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் புத்தி தெளிதாதான் தேவனுடைய எதிர்பார்ப்பை உன்னாலே பூர்த்தி செய்ய முடியும். உன் புத்தி தெளிவடைந்தாதான் பிசாசு பிடிலேந்து விடுதலையாகி ஏசப்பா கிட்ட வர முடியும். ஆமென். நடந்த சம்பவம் பாருங்க. அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு எப்படி வந்திருப்பான்? நல்ல கோட் ஷூட்டோட வந்திருப்பானா, உயர்ந்த வஸ்திரத்தோடு வந்திருப்பானா, நாற்றம் எடுத்த உடம்போடு, அழுக்கு வஸ்திரத்தோடு, பரட்ட தலையோடு, தாடியெல்லாம் பியர்டெல்லாம் பெருசா வச்சு, முடியெல்லாம் சடை கட்டி அழுக்கு வஸ்திரமாய் தூரந்து வருகிறான். எந்த நிலைமையிலே வந்தாலும் உன்னை காண்கிற தகப்பன் இயேசுவாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில நீ யாரா இருந்தாலும், ஒருவேளை நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிப்பார், உன் புருஷன்கிட்ட சொல்லிப்பார், உன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லிப்பார். உன்னை பார்க்கும் போது கேவலமாய் பார்ப்பார்கள், அருவருப்பா பார்ப்பார்கள். ஆனால் அவர் ஒருத்தர் தான். கையை தட்டு, கையை தட்டு. ஆமென், கையை தட்டு. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான். தெரியுமா, உன் தப்பையும் உன் பாவத்தையும் அவர் சொல்லி காட்டாதவர், குற்றம் கண்டுபிடிக்காதவர். முடிஞ்ச பிறகு ட்ரீட்மெண்ட். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பைபிள் சொல்லுது? தூரத்திலே கண்டு. அல்லேலூயா. give a love. ஆமென். உலகம் கொடுக்க முடியாத ஒரு அன்பு இயேசு வர மாத்திரம்தான் கொடுக்க முடியும். கணவனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ கொடுக்க முடியாத அன்கண்டிஷனல், நிபந்தனை இல்லாத ஒரு அன்பை தருகிறவன் இயேசு. ஆமென், அல்லேலூயா. மனைவியுடைய அன்புக்கு ஒரு நிபந்தனை இருக்கும், ஒரு எல்லை இருக்கும். புருஷனுடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்கும். பெற்றாருடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்கும். பிள்ளையுடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்கும். இவர் தான் எல்லையில அன்கண்டிஷனல். ஆமென். ஒரு நிபந்தனை இல்லாம இந்த செஞ்சா அதை செய்வேன்ற நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. he think about himself. அவனுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அடிப்பாரோ, திட்டுவாரோ, முட்டி போட வைப்பாரோ, அங்க அப்படி செஞ்சிருவாரோ நினைச்சிருப்பான். ஆனா அந்த தகப்பன் தூரத்திலே அவனை கண்டு அவன் மேலே மனதுருகி. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம மேலே மனதுருகிற ஒருவர் அவர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு கண்ணும் நமக்கு இறங்காது.
எப்படா விழுவோன்னு இருக்கும். இந்த சர்ச்சு அங்கே இருந்துச்சு, பெரியவா பிரதர் வீட்டாண்ட சர்ச்சு இருந்துச்சு. அப்போ அந்த ஃபுல் பீட்டுக்கும் அதுக்கும் 1.5 அடி தான். நான் பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கும் தரை 1.5 அடி தான் இருக்கும் கேப்பு. நான் பேசிக்கிட்டே இப்படி காலை வச்சேன் பாருங்க, கீழே விடுற மாதிரி வந்தேன். அதில் பாதி சிரிக்குது, சிரிக்குது. அப்போ ஏன்னா அப்போ தான் ஒரு சத்தியம் எனக்கு புரிஞ்சுது, நம்ம எப்போ விழுவோன்னு. நம்ம ஐயோ பாவம் ஒரு வாயில் வரும் சார், பார்த்துட்டு ஒரு வாயில் வரல எப்படா. அதுதான் பாரதியார் எழுதுறாரு, நான் விடுவேன் என்று நினைத்தாயோ. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிதான், நீ எப்படா விழுவ. பழமொழி சொல்ல சும்மா சொல்லியிருக்கான், அண்ணன் எப்போ சாவா திண்ணை எப்போ ஓயும். பழமொழிலாம் இருக்குல்ல, ஆமாவா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம மேல ஒரு கண்ணும் இறங்காது, ஒரு கண்ணும் பரிதாபப்படாது, ஒரு கண்ணும் ஐயோன்னு சொல்லாது. நம்ம மேல் அக்கறையும் இறக்க வைத்த ஒரே தகப்பன் இயேசு மட்டும்தான். ஆமே. இரத்தத்தில் கிடந்த நம்மை தூக்கி விடுவதற்கு தன் ஜீவனையே கொடுத்தவர் அவர்தான். அவர் குறை கண்டுபிடிக்காதவர், குற்றம் சாட்டாதவர், அவர் மன்னிக்கிறதிலே அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். அவர் அன்புள்ள தகப்பன். என்ன பண்ணார், முதல்லாம் கொடுத்தாருங்க அங்க அவர்கிட்ட மனதுருகினார். மகளே உனக்காப்பா, நீ உனக்கா இந்த நிலைமை, நீ ராஜாவா இருக்க வேண்டிய அல்லவா, அதிகாரங்களோட இருக்க வேண்டும், உனக்கா இந்த நிலைமை. அல்லேலூயா. ஆமே. உங்க பிள்ளைங்க 100க்கு 50 மார்க் எடுத்துருச்சு. எத்தனை தாய் பாராட்டிக்கிறீங்க? 50 மார்க். 100க்கு 50 மார்க் பாராட்டிங்களா? நல்லா பாராட்டுவேன். பக்கத்து விட்டு பையனை பாடுறா, அது போடுறதுக்க துணி கிடையாது, அது என்ன பண்ணுது? ஆமாவா. இன்னைக்கு தாங்கள் சர்ச்சில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ணி ஜாஸ்மின் ஒரு பேரை வச்சுட்டு அந்த பெற்றோருக்கு சொன்ன காரியம் அதுதான். ஒரு தாய் என்பவள் யார்? தேற்றக்கூடியவள், தைரியம் சொல்லக்கூடியவள், அன்பு பாராட்டக்கூடியவள். தகப்பன் என்பவர் எல்லாவற்றையும் சுமக்கக்கூடியவன். ஆமே. ஆனால் அவர்கள் கூட நம்ம விட்டுருவாங்க. தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. எத்தனை தாய் குப்பத்தொட்டில் போடுறா, கள்ளிப்பாலை வந்து கொன்னுடுறா, பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போகிறா. ஆமா. எத்தனை தகப்பன் பிள்ளைகளை கத்தி எடுத்து குத்துறான். ஆனா இந்த அப்பா அப்படி கிடையாதுங்க. கையை தட்டு. இந்த அப்பா நீ எப்ப வருவ மனதுருகிற ஒரு தகப்பனா. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அவர் 2 கையை நீட்டுறாரு. வா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களை எல்லாரும் நீங்க உண்மையாக அவருடைய கையில கொடுத்து பாருங்களேன். இது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத அன்பு. புருஷனுக்கு ஒரு நிபந்தனை, மனைவிக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. சொல்லி காட்டுவா. மனைவி வாங்கி கொடுத்து சொல்லி காட்டுவா. புருஷனுக்கு செஞ்சுட்டு சொல்லி காட்டுவா. பெற்றோர் பிள்ளைக்கு செஞ்சு சொல்லி உனக்கு போய் இது செஞ்சினேன்னு சொல்லுவா. ஆனால் இந்த தகப்பன் அல்லேலூயா நிபந்தனை இல்லாமல், எந்த கண்டிஷனல் இல்லாமல் உன்னை நேசிக்கிறவர். அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு நாற்றம் எடுத்தவனாய் சொத்துக்களை அழித்து தன் தகப்பனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி அப்படி நிராயுதபாணியாய் ஒன்றுமில்லாத போய் நிற்கும் போது அந்த அப்பா அவன் மேல் மனதுருகிறவனாய் மாறினா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசு பார்க்க நீ வந்தினா, உண்மையா மனம் திரும்பி வந்தினா, அவர் அன்பு குறையாமல் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் வசனம் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உனக்குள்ளே அன்பு இல்லைனா கடவுளை பார்க்கவே முடியாது. ஆமாவா. அதனால தான் சுபாவ அன்பு, நமக்கு இயேசுடைய அன்பு இருக்கணும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களிலே தேவ ஆவி ஊற்றப்பட்டபடினாலே அந்த அன்பு உங்களுக்கு நிலைத்திருக்கதான். பரிசுத்த ஆவி எதுக்கு நம்ம பெறணும்? நம்ம இறைவனுடைய அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கூடவே இருக்கான், அவனுக்கு அப்பா சரியா புரியல. ஏன்னா இந்த கெட்ட குமார் என்ன நினச்சிருப்பான், செத்து பழிச்சவன்டா நான், எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அவர், என்னை வாழ வைத்தவர், என் தகப்பனுக்கு நான் உண்மையாக. நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. அவன் எங்கேருந்து வந்தான், எப்படி கர்த்தர் காப்பாற்றினார், எப்படி வாழ வைத்தார். அல்லேலூயா. அநேக சாட்சி சொல்லுவாங்கள்ல, நான் சின்ன வயசில் செத்துருப்பேன், எனக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, ஆண்டவர் என்னை அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆண்டவர் ரியலைஸ் பண்ணாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உணர்வேன் கர்த்தர் எப்படி என்னை நடத்துகிறான். அதனால்தான் என் ஜீவனை நான் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, என் சரீர சுகத்தை நான் ஒரு நாளும் பெருமையாக எண்ணுவதில்லை. ஏனென்றால்
நான் வாழ்வது பிழைப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் என் ஜீவனை ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு ஒரு பொறுப்பாக நான் எண்ணுவதில்லை. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், இதை தான் சாப்பிடுவேன், இதை தான் உடுத்துவேன், இப்படி தான் இருப்பேன், நான் இப்போ தான் வருவேன், அப்போ தான் வருவேன். இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த உயிர், இந்த ஜீவன் அவர் கொடுத்த பரிசு. ஆமென். நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லாதபடினால்தான் அவருக்கு நன்றி. அவர் எப்படிப்பா அந்த அன்பை ரியலைஸ் பண்ணி பாருங்க. உன்னை எங்கெந்து நடத்தி வந்தார், எப்படிலாம் உன்னை காப்பாற்றினார், எப்படிலாம் உனக்கு அற்புதம் செய்தார். அவருடைய ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையாக இருந்தது. அவர் அன்பை தருகிற தேவன். ரெண்டாவது அந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு வாங்க. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அந்த நாத்த உடம்போடு அவர் முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முத்தம் செய்றீங்க உங்கள் பிள்ளைங்களை? போன வாரம் எங்கள் மனைவி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. என்ன கேட்டாங்க? ஒரு வாரமாக பார்க்குறேன், என்ன உன் பையனுக்கு முத்தம் கொடுக்கவே இல்லையே. நான் டெய்லி ஒரு முத்தம் கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன், தூக்க ட்ரை பண்ணுவேன். அந்த பிஸியில் அந்த பஞ்சாப் போயிட்டு வந்த பிறகு க்ளோஸ் அவன் என்ன கட்டி பிடிப்பான், உள்ளே போனாலும் கட்டி பிடிப்பான், அடிப்பான். நான் சார் கண்டுக்கவே மாட்டேங்கப்பான். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த அந்த நட்பு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த தகப்பன் தன் பிள்ளையை முத்தம் கொடுக்கும் போது தான் என்ன செய்ய தெரியுமா, அந்த குட்டி குழந்தையா கையில் வாங்கி, பிறந்த குழந்தை கையில் வாங்கி, அந்த குழந்தை மேலே எப்படி அன்பு, அந்த அன்புக்குள்ளே அல்லேலூயா. அவர் அப்பா உன் நாற்றத்தை பார்ப்பதில்லை, உன் தோற்றத்தை பார்ப்பதில்லை. அவர் உன்னை சிருஷ்டி, உனக்காக ரத்த சிந்தின தகப்பன். நீ எந்த நிலைமையில இருந்தால், நீ மனம் திரும்பினால் அவர் உன்னை முத்தம் கொடுத்து கனப்படுத்தி உன்னை உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிறார். அதோட விடுறது இல்லைங்க, அதோட விடுறது இல்லை. அங்க சொல்லுது, அப்படியே படிச்சுட்டே வாங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்து விரோதமாக உமக்கு முன்பாகவோ நான் பாவம் செய்தேன், நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இப்ப அதெல்லாம் காதல எடுத்துக்கல, அது அப்ப அதெல்லாம் காதல வச்சுக்கல, அதெல்லாம் கண்டுக்கல. அவர் போட்ட ஆர்டர் என்ன, நீ மனம் திரும்பிட்ட, ஏசப்பா கிட்ட வந்துட்ட, நீ அழுறதுலாம் காதல கேட்காது, நீ புலம்புறதுலாம் காதல கேட்காது. நான் பாவி, நான் மோசமானவன், நான் பொல்லாதவன், அதெல்லாம் கண்டுட்டு அப்படியா அப்படியா பார்க்க மாட்டார். அவர் கண்டுக்கவே இல்லை. என்ன பண்றாரு பாருங்க அடுத்தது. அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, அல்லேலூயா. ரெண்டு இருக்குது, நமக்குன்னு ஆட்களை வச்சிருப்பார். போய் அந்த அந்த ரூம்ல போய் பாருங்க, ஞானசேகர் பாஸ்டர் ரூம்ல போய் பாருங்க. 2 சூட்கேஸ் இருக்கு, 2 சூட்கேஸும் துணி பத்தல வெளியே இருக்குது. வரும்போது 3 சட்டை 3 பேண்ட்டு. எங்கள் வீட்டில் 4 பேக் இருக்கு, பெரிய பெரிய சூட்கேஸில் புடவை சுடிதார் சட்டெல்லாம் அங்கே இருக்கு. தேவன் நினைச்சா வேலைக்காரர்களை கொண்டு வருவார். கையை தட்டுங்க. அவர் நினைச்சா உன்னை ஆட்களை, உனக்காக ஆட்களை ஏற்படுத்துவார். உன்னை போஷிக்க, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மை இடத்துல ஆட்களை வைப்பார். வேலைக்காரரை நோக்கி, ஏய் என் பிள்ளைக்கு என்ன பண்ண, உயர்ந்த வஸ்திரத்தை யாவே சொல்லுங்க. செகண்ட் பிளெஸிங்ஸ், ஐடென்டிட்டி மாறுகிறது. என்ன பாரு பாப்பா, தம்பி பார்த்துக்க, வசந்த எல்லாம் கேள்வி சரியா, கை வலிக்குதா என்ன பாரு. ஆண்டவர் நம்முடைய ஐடென்டிட்டியை, அடையாளத்தை மாற்றுவான். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணு அப்படியே நிற்க வச்சிடறான், இந்த மாப்பிள்ளை அப்படியே நிற்க வச்சிடறான். குரங்கு மூஞ்ச கூட நல்லா ஆக்கிறான், நல்ல மூஞ்ச குரங்கு ஆக்கிறான். ஆமென். அடையாளத்தை மாத்துறான், காஸ்டியூம் மாறுது. நிறைய கல்யாணம் நல்லா பேசி எதில் அச்சின்னு பிறல்றாங்க. எங்கள் குடும்ப வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம், நாங்கள் 30,000 தான் எடுப்போம், 50,000 தான் எடுப்போம். புடவையில் கூடவா ஜாதி வழக்கம், புடவையில் கூட குடும்ப வழக்கம். ரெண்டாவது, எங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இல்லை, எங்களுக்கு வழக்கம் இல்லை. கொஞ்சம் கற்பனை. இந்த ட்ரெஸ் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஆமாவா இல்லையா? உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு, நீங்கள் ட்ரெஸ்ஸை உடுத்துற வச்சு உங்கள் மனநிலைமையை கண்டுபிடிக்கலாம். நீ என்ன மாதிரி ட்ரெஸ் உடுத்துற, திடீர்னு சுருங்கி போய் மரிசிங்கி போய் போட்டோம், திடீர்னு அப்படியே உஜாலாக மாறும். ஒரு சிலர் ஜெனூனாக இருக்கும், ஜெனூன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். அது அவங்க மனநிலை. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை, அவங்களுடைய தெளிவை கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அதான் செகண்ட் திங்ஸ். ஆண்டவர் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுன்றார். இந்த வஸ்திரம் 3 நிலைமையில இருக்கு. பைபிளில் வஸ்திரத்தை பற்றி பேசும்போது அங்கே என்ன சொல்றது, நல்ல வஸ்திரம்,
யாக்கோபுக்கு அவன் தாய் சொல்றது, நல்ல வஸ்திரத்தை உடுத்துப்பா. நீ எதுக்கு போனோம் இப்போ? ஆதியாகமம் 27, ஆதியாகமம் 27 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். எத்தனை வருஷம் சொல்றாருங்க, கண்ணு தெரியல, எங்க கதைனே தெரியல முதல்ல. அது ஆதியாகமம் 27:15 தான் தாய் சொல்றா, என்ன பாருங்க, தாய் சொல்றா ஆதியாகமம் 20, நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு போ, அப்பா உன்னை ஆஸ்வதிக்க போகிறா. ஆமே, ஏசப்பா உனக்கு எனக்கு கொடுக்குற நல்ல குட் கார்மெண்ட்ஸ். ஆமே, எது பேர் நல்ல வஸ்திரம் உடுத்துறீங்க, நீட்டாக உடுத்துறீங்க. ஆர்டர் சொல்றது நல்ல வஸ்திரம் தெரியுமா? நீங்க ஏசாயா புத்தகத்தில் நீங்க படிச்சு பாருங்க, எது நல்ல வஸ்திரம், எது தேவன் ஆசீர்வாதத்துக்கு காரணமான வஸ்திரம். அல்லேலூயா. ஏசாயா திருச புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. ஏசாயா 61:10. சீக்கிரம். ஏசாயா 61:10. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, மணவாளன் தன்னை ஆபரணத்தினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக. கையை தட்டு. ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை, ஒரு மணவாளி எப்படி தன்னை அலங்கரிக்கிறது போல தேவன் நமக்கு என்ன பண்றாரோ, ரட்சிப்பின் வஸ்திரம். எதுவுமே ரட்சிப்பின் வஸ்திரம். நிறைய பேர் ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கா போச்சு. ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி அழுக்கா போச்சு. அதுக்கு பிரசங்கில நீங்க படிக்கும் போது 9:8, உன் வஸ்திரம் வெண்மையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும். என்ன பண்ண, அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணா, துவைச்சு சுத்தமாக வைக்கணும். இந்த வஸ்திரத்தை துவைக்கணும். இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணினே இருக்கணும். எப்படி இந்த வஸ்திரம் சுத்தமாகும்? அதுக்கு வெளிப்படுத்த விசேஷம் வாசிக்கும் போது அங்க 19:13, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தோய்த்த வஸ்திரம். தோய்த்தனா ஆட்டு ரத்தத்தில் முக்கி எடுத்தா அது அழுக்கே தெரியாது. இயேசு ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார். இயேசு எனக்காக மீண்டு வரப்போகிறார். நான் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து எனக்காக மரித்தார். விக்கிரக அருவருப்பு அசுத்தத்திலிருந்து இயேசு என்னை மீட்டு எடுத்தார். என் சிவேன்று கிடந்த என் பாவத்தை அவர் ரத்தத்தினாலே கழுவினார். யாரும் அந்த ரியலைஸ் பண்றானோ அவன் வஸ்திரம் வெண்மையா இருக்கும். அந்த வஸ்திரத்துக்கு பேரு தெரியுமா, ரட்சிப்பின் வஸ்திரம். இவனை பார்க்கும் போதே தெரியும் இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இவன் கிறிஸ்தவ புள்ள. நீ சொல்லவே தேவையில்ல, நீ கிறிஸ்டினு நான் கிறிஸ்டினு சொல்ல தேவையில்ல. உன் முகத்தை பார்க்கும் போதே தேவ கலை இருக்கும், தேவ பிரசம். ஏனென்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்க ஏசாயா 52 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அடுத்த ஒரு வஸ்திரம் இருக்கிறது. ஏசாயா 52 நீங்க 1 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லுது பாருங்க, அலங்கார வஸ்திரம். என்ன வஸ்திரங்க, என்ன வஸ்திரம்? அலங்கார வஸ்திரம். என்ன பாருங்க, ஒரு வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. என்னது அலங்கார வஸ்திரம்? கிஃப்டட் பர்சன். நீ யாரா இருக்க? கிருபை பெற்றவனாய், வரம் பெற்றவனாய், திறமை பெற்றவனாய், தாளந்து பெற்றவனாய், ஒரு ஐடென்டிட்டி உனக்கு இருக்கும். ஒரு அலங்கார வஸ்திரம், டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு வஸ்திரம். ஆமாவா? அவனை பார்க்கும்போது இஸ் அ கிஃப்டட், இஸ் ஒன் ஹூ ஹேவ் எ பவர். அவனுக்குள்ள வல்லமை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ பணக்காரலாம் என்ன, அவன் வஸ்திரமே தெரியுதா இல்லையா? அவன் கட்டுற வாட்ச் 10 லட்சம் 15 லட்சம் வாட்ச், மோதிரம் 1.5 கோடி வைர மோதிரம், அவன் போற காஸ்டியூம், ட்ரெஸ்ஸு, அவன் ட்ரெஸ்ஸு, அவனோட வஸ்திரமே இஸ் எ ரிச்சஸ் என்று காட்டுதான் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில உங்கள் வஸ்திரத்தை வைத்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவா. ஆமாவா? ரட்சிப்பின் வஸ்திரம் வந்தா அலங்கார வஸ்திரம் தானே வந்துடும். ஆதியாகமம் புத்தகத்தில் 37 படிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு அந்த தகப்பன் அலங்கார வஸ்திரத்தை கொடுத்தானா. ஆமென். அதுதான் ஐடென்டிட்டி. நீங்கள் அலங்கார வஸ்திரம் இந்த ஊரில் நடக்கும்போது யார் பிள்ளைங்க, அது இன்னார் பிள்ளைங்க தலைக்கிட மாதிரி, இவங்க அப்பா இவருடைய அப்பா இவருங்க. அலங்கார வஸ்திரம். இப்போ அந்த கெட்ட குமாரனுக்கு கிடைச்ச அடுத்த பிளஸ்ஸிங் என்னதுங்க? வஸ்திரம்.
ஏசாப்பா கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு ரட்சிப்பின் வாஸ்தரம். நோ மோர் சின் ஓவர்கம், நோ மோர் த வேர்ல்ட் ஓவர்கம் யூ. இந்த பாவமோ உலகமோ உன்னை ஜெயிக்காது. அந்த ரட்சிப்பு பற்றி பைபிள் சொல்லுது, ரட்சணை என்னும் தலை சீரா உன் தலைமையில இருக்கும். ஈஸ்வர் சேவ்டு ஒன், இவர் ரட்சிக்கப்பட்டவர், இயேசுவின் பிள்ளை அவர். இந்த வசனம் அவனை சரியாய் நடத்த சொல்றாங்களா? உங்களை யாரும் சொல்றாங்களா? சர்ச்சுக்கு போறாருங்க சொல்றாங்களா? இயேசு பிள்ளைன்னு சொல்றாங்களா? உங்க மூஞ்ச பார்த்து சொல்றாங்களா? ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்றாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ ரட்சிப்பின் வாசனை வீச ஆரம்பிக்கும், ரட்சிப்பின் வாசனை வீச ஆரம்பிக்கும், ரட்சிப்பின் அனுபவம் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். மூன்றாவது அவனுக்கு என்ன கொடுத்தார் பார்த்தீங்கன்னா, மோதிரத்தை கொடுத்தார். மோதிரம்னா மோதிரம், கல்யாணத்துக்கு போடுற மோதிரம் தான். கல்யாண மோதிரம், நிச்சய மோதிரம், தாய் மாமா மோதிரம், மச்சான் மோதிரம். மோதிரத்தில் எத்தனை மோதிரம் இருக்குதுங்க? ஆமாவா இல்லையா? லவ் மோதிரம், அவன் வாலண்டைன்ஸ் டே மோதிரம் இருக்கா? மோதிரத்தில் பல மோதிரம் இருக்கா? ஆனால் பைபிளில் சொல்லுது, இந்த மோதிரத்தை பற்றி பேசும்பொழுது இங்கே எஸ்தர் புத்தகம் 8:2 பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் கையிலே ராஜா ஒரு மோதிரத்தை போடுகிறான். ஆமென். இந்த ஆமானுடைய வீட்டுக்கு நீ அதிகாரியாய் மாறினாய். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்தது அதிகாரம் கொடுக்க ஆரம்பிப்பார். கூனி குறுகி வந்த ஏழ்மை உன அதிகாரம் பண்ண, வறுமை உன அதிகாரம் பண்ண, பாவம் உன அதிகாரம் பண்ணோம். கர்த்தர் உனக்கு அடுத்தது அதிகாரத்தை தர ஆரம்பிப்பார். சிகரெட்டு ஊதி தள்ளுறாள், சிகரெட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாள், அது உங்களை கிட்ட வர முடியாது. பாவம் கிட்ட வர முடியாது, குடி கிட்ட வர முடியாது. உங்களை பார்த்தா சலாம் பண்ணிட்டு போவோம். ஆமென். ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற உனக்கு இயேசு பெரியவராக மாறுகிறார். மோதிரம் என்ற அதிகாரத்தில் நாலாவது என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு என்ன பண்ணாரு? பாதரட்சை. என்ன கொடுக்குறாருங்க? பாதரட்சை வருதா? அவனுக்கு என்ன வருதுங்க? அடுத்தது பாதரட்சை. பைபிளில் போட்டு பாதரட்சையை ஆயத்தம் என்ன பாதரட்சை, த ப்ரிப்பரேஷன். எபேசியர் 6:15 படித்தினா, எபேசியர் 6:15 ஆயத்தம் என்ன பாதரட்சை. செருப்பு போட்டிருக்கீங்களாமா? அமுலு செருப்பு போட்டிருக்கியா? ஒன்று சிரிப்பு தான் வருது. செருப்பு போடுறது, செருப்பு போட்டாலே சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிலாம் இந்த ஷூலாம் அப்படியே மின்னும், டக்க டக்குன்னு இருக்கும். செருப்புலாம் பயங்கரமாக இருக்கும். சிலலாம் பின்னு குத்தி ரப்பர் குத்தி போட்டுன்னு இருப்பான். சிலலாம் பார்த்தீங்கன்னா புது புது செருப்பு வச்சுருப்பான். நான் காலேஜுக்கு போகும்போது 7 நாளுக்கு 7 ஷூ போட்டு போவேன். டிசைன் சுங்கு வச்சது, சுங்கு இல்லாதது, லெதர் ஷூ. ஆமாவா? இவன் அதே பழக என் பையன் வச்சுருக்கான். அவனே 13 ஷூ வச்சுருக்கான். இந்த ஷூ பாதரட்சை. இந்த பாதரட்சைக்கு என்ன சொல்றேன்னா, ரெடி டு வாக், ரெடி டு ஒர்க், ரெடி டு ரீச். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஆயத்தம் என்ன பாதரட்சை, ரெடி டு பிளெஸிங்ஸ். ஆண்டவர் உன்னை ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறாருங்க, ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு, அடுத்த கணத்துக்கு, அடுத்த மேன்மைக்கு. இப்போ இந்து புராணங்களிலே ராமர் ஆட்சி காட்டுக்கு போயிட்டார் சீதையை தேடி. யார் ஆட்சி பண்ணதான்? ராமருடைய செருப்பு தான் ஆட்சி பண்ணதான். அப்போ செருப்பு என்ன குறிக்குதுன்னா, அந்த மனுஷனுடைய அடையாளத்தை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் இந்த சாண்டல் செருப்பை பவுல் யோவான் சொல்லும் போது அவர் பாதரட்சியின் வாரை கூட அவுக்கிறதுக்கு நான் தகுதியில். அப்போ பாதரட்சை வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்கள் செருப்பு, உங்கள் நடந்து போகிற பாதை, உங்களோட ஆயத்தம் ரொம்ப முக்கியம். மை சன், ஐ ப்ரிப்பேர் ஃபார் யூ. ஆமென். நான் உன்னை ஆயத்தம் பண்ண, நெக்ஸ்ட் கிங், நெக்ஸ்ட் அத்தாரிட்டியை உங்ககிட்ட தரேன். ஆண்டவர்கிட்ட நீ வந்துடுனா கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுவா அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஆசீர்வாதத்திற்கு. கடைசியாக முடிக்குது என்னவா? கொழுத்த கன்றுகளை அடியுங்கள். அங்கே மல்கியா 4:2 படிக்கும் போது அங்கே வசனம் முடிக்குது என்னவா? நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அதுக்கப்புறம்னா தி க்ரோன் அப் மோர் அண்ட் மோர். நம்ம வளர்ச்சிக்கு நேராக இதை நடத்துகிறார். தொழில் வளரும், குடும்பம் வளரும், சமுதாயம் வளரும், சந்ததி வளரும். இந்த வளர்ச்சியை அதுதான் நான் நட்டேன், நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிற தேவன். உங்களை ஆண்டவர் விளையச் செய்வார். எப்போல்லாம் இயேசுக்கிட்ட வரையோ, அவர் அன்புக்கிட்ட வரையோ, அவர் பிரசனத்துக்கிட்ட வரையோ, தேவன் விளையச் செய்வார். கண்களை மூடுமா, எல்லா கண்களை மூடுமா. தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே
என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேத வாக்கியத்தின்படி என்னோடு பேசுனீங்கப்பா. நான் இஷ்டத்துக்கு புத்தியில்லாத கோவேறு கழுதை போல வாடினேன் ஆண்டவரே. ஏசாயாவில் வாசிக்கிறோம் அல்லவா, 5:21 வசனத்தின்படி ஆண்டவரே, நான் புத்தியிலே ஆண்டவரே நான் இன்னும் கல்லாதவனாக இருந்து நான் பெருமையில் வாழ்ந்தவனாக இருந்தேன். என்னை மன்னியப்பா. அவன் புத்தி தெளிந்தது போல என் புத்தியை தெளிய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வேத வாக்கியத்தின்படி என்னை ஆசீர்வதி.